நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. உயிரை காக்கும் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் வந்த நபரால் தெருவே கதிகலங்கி போன அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. கடந்த 1ஆம் தேதியன்று காலை 8:30 மணியளவில் சஞ்சீவினி என்ற தனியார் மருத்துவமனைக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் ஒன்று பிடிஎஸ் சாலையில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த ஆம்புலன்ஸ் தாறுமாறாக சாலையில் சென்றபோது அங்கிருந்த 2 தள்ளுவண்டி கடைகள், ஒரு ஸ்கூட்டர் மற்றும் நடந்து சென்ற ஒருவர் என கண்மூடித்தனமாக மோதியது. பின்னர் அந்த ஆம்புலன்ஸ் சிறிது தூரம் சென்று நின்றது. இதனை பார்த்த அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மடக்கி அடித்து வெளுத்து வாங்கினர். இந்த விபத்தில் ஆம்புலன்ஸின் முன்பக்க பகுதியும் சேதமடைந்தது. பின்னர் அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். வாகன விபத்தில் 6 பேர் காயத்தோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அங்கு நின்ற தள்ளுவண்டி கடைக்காரர் ரமேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவத்திற்கு 3 நாள் முன்புதான் ரமேஷின் தாய் உயிரிழந்ததும், இறந்த தாயின் சடங்கிற்கு பொருட்கள் வாங்குவது குறித்து சகோதரர் நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டதும் தெரிய வந்துள்ளது. போலீசார் நடத்திய விசாரணையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சஞ்சீவினி என்ற தனியார் மருத்துவமனையில் 10 ஆண்டுகளாக ஓட்டுநராக வேலை பார்த்து வந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிரஞ்சீவி என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் ஆம்புலன்ஸ் பிரேக் பிடிக்காததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக ஓட்டுநர் தரப்பில் கூறப்படுகிறது. இதையடுத்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சிரஞ்சீவியை போலீசார் கைது செய்தனர். மேலும் அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதில் காயமடைந்ததால் அவர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். அதே நேரத்தில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். விபத்தில் சிக்கியவர்களின் உயிரை காக்கும் ஆம்புலன்ஸ் வாகனத்திலேயே விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.